அது ஒரு மாணவர்கள் தங்கும் விடுதி. அங்கிருந்த தலைமை ஆசிரியர் ஆன்மீக பலம் நிரம்ப பெற்றவர். அவரை சுற்றி எப்போதும் பேரமைதி இருக்கும். அவரை காண பலரும் வருவார்கள். அமைதியாக தியானம் செய்வார்கள். கண்மூடி தியானத்தில் இருக்கும்போது ஆசிரியரை போன்றே பேரமைதியையும் அதன் மூலம் கிடைக்கும் இன்பத்தையும் அனுபவிப்பார்கள். நாளடைவில் அங்கு வரும் மக்களின் கூட்டம் அதிகரித்தது. அதை பயன்படுத்தி தங்கும் விடுதி பணியில் இருக்கும் ஒருவன் திருட்டில் ஈடுபட்டான். திருடிய உடனேயே பிடிபடவும் செய்தான். இந்த செய்தி தலைமை ஆசிரியரின் காதுக்கு வந்தது. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. மீண்டும் ஒரு முறையும் அவன் திருட்டில் ஈடுபட்டு கையும் களவுமாக பிடிபட்டான். இப்போது தங்கும் விடுதியில் இருந்த மாணவர்கள் நேரடியாகவே ஆசிரியரை சந்தித்து அவனை பற்றி கூறினர். ஆசிரியரோ சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி முடித்து விட்டார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாணவர்களோ கடுமையான கோபம் கொண்டனர். இன்னொரு முறை இவன் திருடினால் 2இல் 1 பார்த்துவிட வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அந்த விடுதி பணியாளரை கண்கொத்தி பாம்பாக கண்காணிக்கத் தொடங்கினர். விரைவிலேயே மீண்டும் திருடி மாட்டிக்கொண்டான். இப்போது அவனை பிடித்த மாணவர்கள் அவனை இழுத்து கொண்டு தலைமை ஆசிரியரிடம் வந்தனர். இவன் திரும்ப திரும்ப களவு செய்து பிடிபட்டும் நீங்கள் இவனை ஒன்றும் செய்யவில்லை. இவனை நீங்கள் தண்டித்து இங்கிருந்து விரட்டாவிட்டால் நாங்கள் எல்லோரும் இங்கிருந்து போய்விடுவோம் என்றனர் மாணவர்கள். ஆசிரியரோ அமைதியாக சரி போங்கள் என்றார். இந்த பதிலை கேட்டு மாணவர்கள் அனைவரும் திகைத்தனர். ஆசிரியர் கூறத் தொடங்கினார், நீங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இனி உங்களுக்கு போதிக்க ஒருவர் தேவையில்லை. ஆனால் இவன் கல்வி இன்னமும் முடியவில்லை. இவனுக்கு எது நன்மை எது தீமை என்று எடுத்துரைக்க கட்டாயம் ஒரு ஆசிரியர் தேவை. ஒரு நோயாளியை நோயோடு வெளியே அனுப்பினால் அந்த நோய் முற்றி விடுவதோடு அது மற்றவர்களுக்கு பரவிவிடக்கூடும். இவனிடம் களவு என்ற நோய் இருக்கிறது. அதை குணப்படுத்தாமல் இவனை வெளியேற்றினால் நிரந்தர களவானாக போவான். பலருக்கும் அந்த களவை பரப்பி விடுவான். எனவே அவனை இங்கேயே தங்க வைத்து முழுவதுமாக குணமாக்கிய பிறகுதான் வெளியே அனுப்புவேன். நீங்கள் இருந்தாலும் சரி போனாலும் சரி, உங்களை விடவும் இவன்தான் இப்போது எனக்கு முக்கியம் என்றார் தலைமை ஆசிரியர். திருட்டில் ஈடுபட்ட பணியாள் ஆசிரியரின் காலில் விழுந்து கதறினான். அவன் திருந்தி விட்டான் என்பதை அவனது தொடுதலே ஆசிரியருக்கு உணர்த்தியது. கதையின் நியதி, தண்டனைகள் எதுவும் ஒருவரை திருத்துவதில்லை. ஓரிருவர் ஆங்காங்கே வகுத்து வைத்த நெறிமுறைகள்தான் மக்களை நல்வழியில் நடத்துகின்றன.